Salut mes amis, j'espère que vous allez bien. Aujourd'hui sur French Academy Tamil, vous allez apprendre les petits mots très utiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோ கடந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கடந்த வீடியோவில் சிறிய சிறிய பயனுள்ள சொற்கள் உதாரணங்களுடன் தந்திருந்தேன். பார்க்க ஆர்வம் உள்ளவர்கள் ஐகார்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் லிங்க் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள சொற்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மணிவா சுயிர் மீது, மேல், மேலே என்ற அர்த்தங்களில் வரும். Le livre est sur la table. Le livre புத்தகம் ஏ இருக்கிறது, sur la table மேசையின் மீது. Le livre est sur la table. La clé est sur la porte. La clé திறப்பு, sur la porte கதவின் மீது இருக்கிறது, திறப்பு கதவின் மீது இருக்கிறது. La clé est sur la porte. Appuyez sur un bouton. ஒரு பட்டன் மீது அமர்த்தவும். Écrivez sur une feuille. ஒரு தாளில் எழுதுங்கள். La plage s'étend sur 8 km. கடற்கரை 8 கிலோமீட்டர் தூரம் வரை பரந்திருக்கிறது. Je n'ai pas d'argent sur moi. என்னிடம் பணம் இல்லை. J'ai pas d'argent sur moi. Les uns sur les autres. ஒன்றின் மீது ஒன்றாக. Sous கீழே, கீழ், அடியில் என்ற அர்த்தங்களில் வரும். Il est sous la table. அவன் sous la table மேசைக்கு கீழே, அவன் மேசைக்கு கீழே இருக்கிறான். Il est sous la table. Dedans, உள்ளே. Ouvre l'armoire, ton manteau est dedans. Ouvre l'armoire, அலுமாரியை திற. Ton manteau, உன்னுடைய ஜாக்கெட், est dedans, உள்ளே இருக்கிறது. Ouvre l'armoire, ton manteau est dedans. Le chien est dans l'appartement. நாய் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளா இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது oui, il est dedans. ஆம், அது உள்ளே இருக்கிறது. dehors வெளியே, வெளியில் என்ற அர்த்தங்களில் வரும். முதலில் கேட்ட கேள்விக்கு நாய் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளா இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இல்லை, அது வெளியில் இருக்கிறது என்று கூறுவதானால் non, il est dehors. Il fait beau. Allons jouer dehors. Il fait beau, நல்ல கிளைமேட்டாக இருக்கிறது. Allons jouer dehors. வெளியே நாங்கள் விளையாட போகலாம். Au-dessus மேலாக என்ற அர்த்தத்தில் வரும். Personne n'habite au-dessus. மேலே யாரும் வசிப்பதில்லை. அப்பார்ட்மெண்டில் வசிப்பதாக இருந்தால் நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே யாரும் வசிக்காத பொழுது இவ்வாறு கூறலாம். Personne n'habite au-dessus. L'avion vole au-dessus des Alpes. விமானம் அல்ப் மலையின் மேலாக பறக்கிறது. அடுத்து இதனுடைய எதிர்ச்சொல் au-dessous கீழாக என்ற அர்த்தத்தில் வரும். Au-dessous du canapé il y a une balle. கனப்பேன் கீழாக ஒரு பந்து இருக்கிறது. Écoute, on entend des bruits de pas au-dessus. கீழ், கீழே காலடி சத்தம் கேட்கிறது. Près de அருகில். Sora était assise près de moi. Sora எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். Il habite près de chez moi. Il habite près de chez moi. அவன் என்னுடைய வீட்டிற்கு அருகில் வசிக்கிறான். Loin de
தூர என்ற அர்த்தத்தில் வரும். Il habite loin de chez moi. அவன் என்னுடைய வீட்டிற்கு தூரத்தில் வசிக்கிறான். Parmi மத்தியில், இடையில், உள் என்ற அர்த்தங்களில் வரும். Sophia est allée s'asseoir parmi les autres enfants. Sophia est allée s'asseoir. Sophia இருப்பதற்கு சென்றாள். Parmi les autres enfants. ஏனைய பிள்ளைகளுக்கிடையில். Sophia est allée s'asseoir parmi les autres enfants. Nous souhaitons vous savoir parmi nous. நீங்கள் எங்களிடையே இருக்க விரும்புகிறோம். Nous souhaitons vous savoir parmi nous. Au milieu de. நடுவில், மத்தியில் என்ற அர்த்தங்களில் வரும். J'ai posé le vase au milieu de la table. J'ai posé le vase. நான் வாஸை, ஃப்ளவர் வாஸ், அதை மேசையின் மத்தியில் வைத்தேன். J'ai posé le vase au milieu de la table. On a planté un arbre au milieu de jardin. நாங்கள் ஒரு மரத்தை நட்டோம். Au milieu de jardin, தோட்டத்தினுடைய நடுவில். நாங்கள் ஒரு மரத்தை தோட்டத்தினுடைய நடுவில் நட்டோம். On a planté un arbre au milieu du jardin. இதே போல au milieu de l'année, வருட நடுப்பகுதியில். Par, ஆல், ஊடாக, மூலம் என்ற அர்த்தங்களில் வரும். Je passe par Paris. நான் பாரிஸினூடாக செல்கிறேன். Il habite par ici. அவன் இங்கே வசிக்கிறான். Je suis allé à Bordeaux par avion. நான் போர்தோவிற்கு விமானத்தின் மூலம் சென்றேன். Je suis allé à Bordeaux par avion. Jusque, வரை, மட்டும் என்ற அர்த்தங்களில் வரும். Il a voyagé jusqu'en Chine. அவன் சீனா வரைக்கும் பிரயாணம் செய்தான். Je serai là jusqu'à ce soir. நான் இன்று மாலை வரையும் அங்கே இருப்பேன். Je serai là jusqu'à ce soir. Depuis, இருந்து, ஆக என்ற அர்த்தங்களில் வரும். Mon fils fait du judo depuis 2 ans. என்னுடைய மகன் 2 வருடங்களாக ஜூடோ விளையாடுகிறான். Mon fils fait du judo depuis 2 ans. Je suis ici depuis 10 heures. நான் இங்கு இருக்கிறேன் 10 மணித்தியாலங்களாக. Depuis hier என்றால் நேற்றிலிருந்து. Depuis 2 jours 2 நாட்களாக. Autour de, சுற்றி என்ற அர்த்தத்தில் வரும். Je mets mon écharpe autour de mon cou. Je mets mon écharpe. நான் என்னுடைய ஸ்கார்ஃபை போடுகிறேன். Autour de mon cou. என்னுடைய கழுத்தை சுற்றி. நான் என்னுடைய கழுத்தை சுற்றி என்னுடைய ஸ்கார்ஃபை போடுகிறேன். Je mets mon écharpe autour de mon cou. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறிய வாக்கியங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய உரையாடல்களில் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.